கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் 1 அதிகாரம் 6 அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக என்று வாசிக்கிறோம். அபிஷேகம்தான் பரிசுத்தப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஆகையால் தான் தேவன் பனிமுட்டுகள் முதற்கொண்டு சகலத்தையும் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு வாசனை உண்டு. சில விக்கிரக இடங்களை கடந்து செல்லும் போது ஒரு வேண்டத்தகாத நாற்றம் வீசுவதை பார்க்க முடியும். அந்த வாசனையே ஏதோ விரும்பத்தகாத இடத்தை நாம் கடக்கிறோம் என்று நம்மை அது உணர்த்தும். விரும்பத்தகாத வாசனையை கொண்டுதான் விரும்பத்தக்கதாக விஷயம் என்கிற முடிவிற்கு வருகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒரு வாசனை உண்டு. விரும்பத்தக்க வாசனையை உணரும் போது நாம் விரும்புகிற இடத்திற்கு வருகிறோம் என்று அறிகிறோம். அப்படித்தான் தேவனுக்கென்று ஒரு வாசனை உண்டு. அது இரக்கம், தாழ்மை, அன்பு, பணிவு என்கிற நல்ல குணங்கள். பிரியமானவர்களே, மனிதனுக்கென்று ஒரு வாசனை உண்டு. அது வெறுப்பு, பெருமை, கோபம், ஆணவம், அகங்காரம் என்பன. தேவன் மனிதனிடம் நெருங்கி வராதபடி இந்த வாசனை தான் அவரை தடுக்கிறது. ஈசாக்கு கூட யாக்கோபை ஆசீர்வதிக்கும் முன்பு அவனை அருகில் வரவழைத்து அவனை நுகர்ந்து பின்பு ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்று சொன்னான். பிரியமானவர்களே, மனிதனின் வாசனையை மாற்ற தனது வாசனையை அவன் மீது ஊற்றுகிறார். இந்த அபிஷேகம்தான் மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. தைலத்திற்கு வாசனையை மாற்றக்கூடிய சக்தி இருப்பது போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒருவனுடைய குணங்களை மாற்றக்கூடிய திறன் உள்ளது என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனுடைய மாம்ச எண்ணங்கள் மறைந்து தேவ எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவன் பரிசுத்தமடைய ஆரம்பிக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அபிஷேகம் பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவரின் குணங்களை அவனில் வைத்து உலக எண்ணங்களை புறம்பே அது துரத்துகிறது. பிரியமானவர்களே, பரிமள தைலம் துர்நாற்றத்தை துரத்துகிறது. பரிசுத்த தைலம் அதாவது அபிஷேகம் மாம்ச எண்ணங்களை, தோல்வியின் எண்ணங்களை நம்மை விட்டு அது துரத்துகிறது. பிரியமானவர்களே, அபிஷேக எண்ணெய் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் தலையில் ஊற்றப்படட்டும். தேவனுடைய அந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அந்த அபிஷேக வாசனை உங்கள் ஒவ்வொரு மேலும் அது வீசட்டும் என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. பூமி எங்கும் உடைய மகிமையினால் நீ நிரப்பி வைத்திருக்கிறேன். எஸ் டாடி, ஆமா ராஜேசப்பா, எங்கள் மேல் கைகளை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் நீரே. ஆதியும் அந்தமும் மாணவர், தொடக்கமும் முடிவுமானவர். ஆமா ராஜேசப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பும் நீர் இருக்கிறீர். ஆமா ராஜா, உலக முடிவிற்கு பின்பும் நீர் இருப்பீர். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேற இரட்சகர் இல்லை என்று சொன்னவர். ஆமா ராஜா சப்பா, நானே தேவன் என்பதற்கு இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாள் உண்டாகுவதற்கு முன்பாகவும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா இயேசுப்பா. எங்கள் தேவாதி தேவன், எங்கள் பரிசுத்தராகிய தேவன், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும்
அவர் உங்கள் ராஜாவுமாக இருக்கிறார். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணுகிறார். அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைந்து போக பண்ணுகிற உன்னதமான சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் என் தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறவர் அப்பனே. ஹல்லேலூயா இயேசுப்பா. என் ஜனத்தை, இந்த ஜனத்தை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் இந்த அதிகாலை வேளையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல இரட்சகரே உமக்கு நன்றி சுவாமி. அமராஜேசப்பா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்றவர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்கிறவர். எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரே தெய்வம் அப்பா நீர். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையிலே அதிகமாய் அவர் ஊற்றப்படுவாராக சுவாமி. அமராஜா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாதவர், திக்கற்றவர்களும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர், கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறவர், வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதே. அமராஜா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர்கள் சத்தத்தை அவர் கேட்டு அவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர். உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என் தேவனுக்கு பிரியமானது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவது. நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவன். ஆமாராஜேசப்பா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அமராஜா, எங்களை வில்லும் எங்கள் கைகளினால் வளைய பண்ணுகிறவரப்பா, எங்களை பழக்குவிக்கிறவரே உமக்கு நன்றி சுவாமி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறவர், எங்கள் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். அமராஜேசப்பா ராஜா, எங்கள் சந்ததிகள் புல்லின் நடுவே, அதாவது நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் அவர்கள் வளருவார்கள் என்று சொன்னவர். உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை சுவாமி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய எங்கள் கர்த்தர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீரே எங்களுடைய மீட்பர், எங்கள் பலன் நீரே சுவாமி. எங்களுக்கு வேறொரு கண்மலை கிடையாது. எங்கள் கண்மலையாகிய எங்கள் கிறிஸ்துவே எங்கள் நம்பிக்கை. ராஜா, உங்க மேல நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு முன்பதாக அவர் ஜெயக்கொடி ஏற்று அவர்களை துரத்துகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ராஜா, நீங்க சொன்னீங்களே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் அவன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் அது நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற யாவருக்கும் இது பொருந்துகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் சந்ததியை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியின் மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆக நீ எழும்பி பிரகாசு, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு புது பலன் இந்த காலை வேளையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜேசப்பா, தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறவர், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்துல தானே இருள் நீங்கணும் அப்பா, கட்டுகள் அவிழ்க்கப்படணும், பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தராகிய நான் உன்மேல் உதிப்பேன், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆகவே நீ பயப்படாதே. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளையும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதே வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அமராஜா ஏசப்பா, அற்பமா எண்ணப்படக்கூடிய எங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரப்பா.
எளியவனாகிய எங்களை உயர்த்தி நீ ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள சப்பா எந்த நபர்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி ராஜா, அவர்கள் மூலமாக அந்த முழு குடும்பமே என் தேவனுடைய வல்லமைக்குள் வரட்டும். ஆமா ராஜேசப்பா, ஒரு சகோதரி நீங்க உங்க குடும்பத்திற்காக ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீங்க. இந்த அதிகாலை வேளையில கூட ஜெபத்துக்கு முன்பதாக நீங்கள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுதோட உங்கள் எண்ணங்கள் எல்லாமே என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய ஜெபமாய் இருந்ததாகவே ஆவியானவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் இந்த கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து அவரை மகிமைப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் நடத்தப்படுவார்கள். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமராஜா, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் நான் வரப்பண்ணி உன் கண்ணிகளுக்கு, அதாவது உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவரும் ஆக்குவேன் என்று சொல்கிறார். இனி கொடுமை உன் தேசத்தில் இராது. இனி எந்த நாச மோசமும் உன் எல்லைகளுக்குள் கேட்கப்படாது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில வாக்குப்படுகிறார். உன் மதில்களை நான் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் நீ சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு மகிமையாக இருப்பார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஏனென்று சொன்னால் இப்பொழுது உன் தூக்க நாள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் பலத்தை தரணும் அப்பா. உன்னதமானவரே ராஜா, மனம் உடைந்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் நீர் தேற்ற விரும்புகிறீர் சுவாமி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ் டாடி, எஸ் அப்பா, எங்கள் தேவாதி தேவமே உமக்கு நன்றி அப்பா. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எஸ் டாடி, நீ கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறேன். எங்களை கைவிட தெரியாதவர் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லக்கூடியவர். ஹல்லேலூயா அப்பா. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற வெங்கல கதவுகளை நீர் உடைப்பீர், இரும்பு தாழ்பால்களை முறிப்பீர், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு தருவீர் அப்பா. கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம் அவர், அவரே என் ரட்சிப்பு. அற்புதமான பாடல் ஏசாயா மிக அருமையாக பாடுகிறார். எஸ், இந்த கர்த்தராகிய தேவன், அதாவது இந்த யெகோவா தேவன் என் பலன். இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீரே பலன் அப்பா. உம்முடைய பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி. எந்தெந்த இடங்களில் சத்துருவானவன் உம்முடைய பிள்ளைகளை விழத்தள்ளினானோ அந்த இடத்துல ஆண்டவன் நீர் தூக்கி நிறுத்துவீரப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் என் ஆண்டவன் நீர். அமராஜே சப்பா, நீர் சொல்லுகிறீர், உன் தோளில் நின்று உன் சுமையையும் உன் கழுத்து நின்று உன் நுகத்தையும் நான் நீக்குவேன், என்னுடைய அபிஷேகத்தினால் அந்த நுகத்தை நான் முறிப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணுவீர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் இந்த அதிகாலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் அப்பா. கணவன் மனைவி விரிசல்கள் இனி குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கணும். பிசாசின் தந்திரங்கள் விலகி போகணும். மனுஷிக ஆவிகள் வேலை செய்யக்கூடாது. அமராஜேசப்பா, தேவையில்லாத மாமியார் மருமகள் மேல காணக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, பொறாமைகள், எரிச்சல், கோபம் எல்லாம் அடங்கி போகட்டும். அமராஜ மருமகள் தன் மாமியார் மேல காண்பிக்கக்கூடிய அந்த எரிச்சலும் கோபங்களும், ஹல்லேலூயா, தேவையில்லாத பேச்சுகளும் அடங்கி போகட்டும் சுவாமி. அமராஜ குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளும் இயேசுவே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உறவு உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதலின் தன்மைகள் இந்த நாளில வளரட்டும் சுவாமி. அமராஜா இசப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜேசப்பா, குடிக்கும் மதுபானத்துக்கும், அமராஜேசப்பா விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும், அமராஜேசப்பா ஒவ்வொரு அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாயிருக்கிற எந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்கிற வார்த்தையின்படி
ராஜா, ஒருவேளை இதை கேட்கிற பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது விடுதலை உண்டாகணும். எந்தெந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக ஒருவேளை ஜெபிக்கிறார்கள், ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், நான் பார்க்கணும், எசப்பா அவங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தில் நீங்கள் பொருத்தனையாக இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். நான் சாட்சி சொல்லுவேன். என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுவேன். என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வாரானால் என்று சொல்லி நீங்கள் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனோடு கூட பேசுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்க அவர் உங்கள் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் என் ஆண்டவர் உங்கள் மேல் ஊற்றுவாராம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து வாசம் பண்ணுவாராக. என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இந்த அதிகாலை வேளையில வாசம் பண்ணுவாராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் அதிகமாக இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறேன் ஆண்டவர். ராஜா, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா பலவீனர்களுக்காக, சுகவீனர்களுக்காக, மருத்துவமனையில் அப்பா சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, தீராத வியாதியில சிக்கி இருக்கிறவர்களுக்காக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் ஆறுதலின் தேவன், நீர் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. உம்முடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட பலவீனங்களும் சரீர வலிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இதய வலிகள், இதய பாரங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கை காலில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். எலும்புகள், எலும்பு தண்டுகள் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அமராஜ, எலும்பு தேய்மானங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படட்டும். நரம்புல காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படட்டும் அப்பா. சதைகளிலும் சதை பற்றுகளிலும் வந்திருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. பிதாவே, ரத்தத்தில் காணக்கூடிய எந்த கெட்ட அணுக்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். அமராஜா, ரத்தத்தினால் வந்த இசப்ப வியாதிகள் உம்முடைய ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து அவைகள் சரி செய்யப்படட்டும். கேட்கிற பொழுதே தேவ வல்லமை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இந்த காலை வேளையிலே நீர் இறங்கணும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் நீர் பதிலை கொடுத்து விடுதலை கட்ட விழ்க்கணும் சுவாமி. கேட்கிற இந்த நேரத்தில் தானே ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் அப்பா. பிசாசினால் வந்த வியாதிகள், பிசாசினால் வந்த போராட்டங்கள், பிசாசினால் வந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். அமராஜா, எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகளையும் பலவீனங்களையும் கொடுத்து பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகட்டும். எஸ்டடி அமராஜா, 18 வருஷமாக கூனியாக வைத்திருந்த ஹல்லேலூயா இயேசப்பா, அந்த மகளை விடுதலையாக்கினீரே சுவாமி. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அந்த மகளை கூனியாக வைத்து சற்றும் நிமிர முடியாதபடிக்கு ஆண்டவரே, ஆனால் நீர் அந்த மகளை பார்த்த பொழுது அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பினவர் அப்பா நீங்க. அமராஜ், உம்முடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளை நீர் பலவீனர்களாக பார்க்க விரும்புவதே இல்லை சுவாமி. உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புத சுகத்தை கொடுக்க விரும்புகிறவர். உம்முடைய கரம் ஓடோடி வந்த அற்புதங்களை செய்யும், அதிசயத்தை செய்யும், தொட்டு சுகமாக்கும், தொட்டு பலப்படுத்தும் அப்பா. தொட்டு எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளும். உம்முடைய வல்லமையுள்ள அந்த கரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமராஜா, இந்த காலை வேளையிலும் என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக ராஜா. எல்லா துர்க்கிரியைகளுக்கும், சத்ருவின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சுனி ஆவிகள், தகடுகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆமராஜா, எந்த கிரியைகளிலே சத்ருவானவன் அப்பா பிசாசை ஏவுதலாய் செய்திருந்தாலும் அந்த ஏவல் பிசாசுகள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. I bind in the mighty name of Jesus Christ of Nazareth. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. அமராஜேசப்பா, ஹல்லேலூயா. விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் குடும்பத்திற்குள்ள செயல்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். எஸ் டாடி, ஹல்லேலூயா. எந்த மனுஷர்களுக்குள்ளும் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே எந்த அசுத்தாவிகளும் இப்படிப்பட்ட கிரியைகள் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன் அப்பா. அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும், துர்க்கிரியைகள் வெளியேறட்டும். அமராஜ், அருவருப்பான எண்ணங்கள், சிந்தையை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். தேவையில்லாத நேரத்தை அப்பா வீணாக அமராஜ் இன்டர்நெட்டிலும் மொபைலும் டிவியிலும் செலவு செய்யக்கூடிய அப்பா இந்த கிரியைகளின் ஆண்டவர் நீர் அப்பா அதில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தரணும் சுவாமி. அமராஜ, நேரங்களை கர்த்தருக்கு கொடுங்கள். அமராஜே சப்பா, இந்த அதிகாலை வேளையில நீங்கள் யாருக்கோ இதை பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க. ஆனாலும் என் ஆண்டவர் நீங்கள் அதிக நேரமாக நீங்கள் தேவையில்லாத காரியத்துக்கு நீங்கள் நேரங்களை செலவிடுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள்? என் தேவ சமூகத்தில் வந்து நின்று பாருங்கள். தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். என் ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் தேவையில்லாத நேரங்களை வீணாய் செலவு பண்ணுவதற்கு பதிலாக அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் சாட்சிகளை காண்பீர்கள் என்று என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளை கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் வார்த்தையாய் பேசுகிறார். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நாட்களாக இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் உள்ளேயும் வெளியும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். அமராஜா சப்பா பிள்ளைகளை சுற்றிலும் தேவ வல்லமை, தேவ மகிமை, கிருபை, காருண்யம் எல்லாம் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சமாதானத்தின் தேவன் முழுவதுமாக பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி உங்களுடைய செட்டுகளின் நிலைகளிலே நான் தந்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.